என்னுடைய மகள் ஆர்த்தி பிரியா ஒரு தசை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவனால் நார்மலாக நடக்க முடியாது. பட் மைண்டு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாள். அவள் சத்குரு கூட அவள் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். 2 பேரும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பண்ணிப்பாங்க. 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக பேசிப்பாங்க. என்ற டாக்டரை சத்குரு வந்து அவர் ரொம்ப விரும்பி அவளை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுப்பார். அவருக்கு வந்து கைப்பட எழுதுன லெட்ரு பாருங்கள், இதெல்லாம் லெட்ரு. இந்த மாதிரி லெட்ரு சின்ன சின்ன இதை வந்து இந்த பேப்பர் வந்து ஹேண்ட்மேடு பேப்பரு. அவரே கையில் எழுதி அது வந்து சத்குருனெல்லாம் இல்லை, ஜக்கின்னு தான் கையெழுத்து போடுவார். அப்புறம் பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ சின்ன ஒரு கவரில் இதை அனுப்பிச்சி வச்சுருக்காரு. இது பாருங்கள், இது வேறு சின்ன கவரு. அதுக்கு மேலே வந்து பூவை, அதை ட்ரை ஃப்ளவரை ஒட்டி அனுப்பிச்சிருக்காரு. இது பாருங்கள், டியர் ஒண்டர்ஃபுல் ஆர்த்தி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு இந்த லெட்ரு. ஒரு அருமையான லெட்ரு. இது மாதிரி எவ்வளோ லெட்ரு எழுதியிருக்காரு பாருங்கள். இதெல்லாம் அவர் கைப்பட எழுதுனது. அப்புறம் கடைசி நேரத்தில், ஆர்த்தியோட கடைசி நேரம், அவள் வந்து அந்த டெத்து பெட்டில் இருக்கிறப்போ சத்குருக்கிட்ட ஒரு லெட்ரு எழுதுகிறான். இது மாதிரி நான் இந்த மாதிரி என்னை கண்டிஷனில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் இருக்கிறப்போ அவர்கிட்டருந்து ஒரு இம்மிடியேட்டாக ஒரு பதில் வருது. இந்த பாருங்கள், இந்த லெட்டர். இதில் என்ன எழுதியிருக்காருன்னா, டியர் ஒண்டர்ஃபுல் ஆரத்தி, யூ ஆர் ஏ ஒண்டர்ஃபுல் அண்ட் பிரேவ் கேர்ள். கண்டினியூ டு சிங் அண்ட் வாட் எவர் யூ கேன். ஐ ஆம் வித் யூ அண்ட் வில் பி டேக் கேர் ஆஃப் யூ டில் த எண்ட், மை பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த லெட்டரை வந்து அவள் கையில் கிடச்சோன்னே வாங்கி அவளோட தலைமேட்டில் வச்சுட்டு அவள் மரணம் நடக்கிற வரைக்கும் இந்த லெட்டரை வந்து அவளோட கண் பார்வையில் படுற மாதிரியே வச்சுட்டு இருந்தாள். இந்த மாதிரி சத்குரு கூட ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்தது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம்.